கண்ணியமானவர்களே, நாறிக்கொண்டிருக்கிறது அந்த சமூகம். அருமையானவர்களே, ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் பெண்களை வீட்டின் ராணியாக, வீட்டின் தலைவியாக வைத்து கணவன் வரும்போது வரவேற்க சொல்லுகிறது. லனா ஷம்சுன் வலில் ஆஃபாக்கி ஷம்சுன், எனக்கு ஒரு சூரியன், வீட்டுக்கு ஒரு சூரியன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவனை வரவேற்று கவிதை படித்து வீட்டுக்குள்ளே அழைத்து செல்வார்கள். ஸ்கூல் சர்வீஸ் டிரைவரை வரவேற்க போக முடியாது, வீட்டுக்கு வர மரக்கறி வியாபாரியை வரவேற்க பெண்ணுக்கு போக முடியாது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் கணவன் வருகின்றார், மனைவிக்கு செல்லலாம் வீட்டு வாசலுக்கு. அதுதான் ஆகப்பெரிய சைக்கோ. இன்றைக்கு எல்லாமே உளவியல் டாக்டர் ஸ்மார்ட் ஓடுறாங்க, குடும்பம் சேர்ந்து. ஏன் கணவன் மனைவி வாரா வீட்டுக்குள்ள, இவர் ரிமோட்டோட டிராமா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஃபேமிலி உருப்படாது. அவர் அவ்வளோ டயர்டோட வாராரு, அவ்வளோ கஷ்டத்தோட வாராது. மருந்து நீங்க மனைவி, அவ போகணும், போய் பேக் கையில் எடுக்கணும், வாங்கொண்டு சந்தோஷமா வரவேற்கணும். இது ஆகப்பெரிய சைக்காலஜி, ஆகப்பெரிய உளவியல். ரசூலுல்லாஹ் வீட்டில் பாவிச்ச மருந்து இது. கண்ணியமானவர்களே, அடுத்தது பாருங்க, வீட்டில் சாப்பாட்டை கழுவி சமைச்சு கணவனுக்கு தீட்டி விட்டா சதகா, பிள்ளைகளுக்கு தீட்டி விட்டா சதகா. இது எங்க உம்மமாருக்கு தெரியாது. தெரியாதனாலதான் 6 வயது பிள்ளைய கொழும்புல அடிச்சு கொலை செஞ்ச உம்மா சிறுநீர் கழித்ததுக்கு கேவலம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். அபூ லைலா ஓடி வரும் அந்த பிள்ளையை தூக்க பார்க்கின்றார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபி அந்த பிள்ளை ஓடி வந்து நபியிட மேல் உட்காருது. உட்கார்ந்த பிள்ளை விளையாடி கொண்டிருந்த மாதிரிக்கே அப்படியே சிறுநீர் கழிக்குது. யாருடைய மேலில யாரு கணிக்குது? அன்பார்ந்தவர்களே, பம்பஸ் யூஸ் பண்ணுவது கூட விளங்கிக்கோங்க, பம்பஸ் யூஸ் பண்ணுவது கூட உங்களோட சோம்பேறித்தனம், உங்களோட பிள்ளைக்கு செய்யும் அநியாயம். 24 மணித்தியால மலத்தோட பிள்ளை இது சுத்தமா? இது உங்களுக்கு கொஞ்சம் கழுவிட நேரம் இல்லை. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மேலில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலில பிள்ளை சிறுநீர் கழிக்குது, அப்படியே முழு உடம்புல ஓடுது. பிள்ளைய தூக்க பாக்குறாங்க. அபூ லைலா சொன்னாங்க, லா தக்தஹு யா அபா லைலா, அபூ லைலா அதை விட்டுடும், அது கழியட்டும், சிறுநீர் தானே, அது ஓடட்டும். சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபியுடைய முபாரக்கான மேனில, வீட்டு படியில இல்ல, அங்க நடந்தது வீட்டு படியில. ரசூலுல்லாஹ்வுடைய மேனில சிறுநீர் 2 பக்கம் ஓடுறது. நான் பார்த்து கொண்டிருந்தேன். முழுக்க சிறுநீரை கழிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால அந்த புள்ள இறங்கி ஓடுது. சொன்னா, ஒரு வாலிட பிரச்சனை, ஒரு உயிருடைய பிரச்சனை அல்ல. தாய்மார்களே விளங்குங்கள், ஒரு பிள்ளை சிறுநீர் கழிச்சா ஒரு வாலி பிரச்சனை. உங்களோட சிறுநீர் ஒரு பிள்ளையோட அழுக வந்து, ஒரு பிள்ளையோட அழுக வந்து உங்களோட சொருக்கத்துக்கு போற வழி. இதை விளங்குறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாலி தண்ணியில அப்படியே கொண்டு ஊத்த விட்டார்கள், சுத்தமானது. எலும்பி போனாங்க. இங்க என்ன நடந்துச்சு? புள்ள படியில சிறுநீர் கழிச்சா உதஞ்சி விட்டா அதே படியில கீழ் படியில போய் மசங்கி விழுகுது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்தா புள்ள மவுத். யார் உதஞ்சது? தாய்மார்களே புரிந்து கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வருகின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு தாய் 2 பிள்ளைகளோட பசியோடு 3 ஈத்தப்பழங்களை கொடுத்தார்கள். இருவருக்கும் ஒன்றை கொடுத்து தாய் கையில் ஒன்றை வச்சு கொண்டிருந்தா. பிள்ளைகள் சாப்பிட்டு அப்படியே முகத்தை பார்க்குது. பிள்ளைய பார்த்தா தாய்க்கு கவலை, 2 உடைச்சி 2ஐயும் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தாய் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அவட பசிய தாங்கி அந்த பிள்ளைக்கு 2 ஈச்சப்பழத்தையும் கொடுத்து அடுத்த ஈச்சப்பழத்தையும் அந்த பிள்ளைக்கு உடைச்சு கொடுத்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். ஆயிஷா, அந்த பெண்ணுடைய மதிப்பு என்ன தெரியுமா? அந்த பிள்ளையோடு காட்டிய அன்பு, தாண்ட பசியை பொறுத்து கொண்டு தன்னுடைய ஒரு ஈத்தப்பழத்தை உடைத்து குடைத்ததனால் அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை சொர்க்கவாதியாக மாற்றிவிட்டார்னு சொன்னாங்க. சொர்க்கவாதியாக. எங்களோட பிள்ளை சிறுநீர் கழிக்கிறத கொஞ்சம் கழுவிட்டா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். இரவையில கொஞ்சம் பிள்ளை அழுகிறத எலும்பி பார்த்தா சொர்க்கம் கிடைக்கும். இது தெரியாதே, இது தெரியாதே. வீட்டு வேலைகளுக்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது. பாதையில வேலை செய்யறதுக்கு அல்ல, ஆபீஸுக்கு ஈடுபடுறதுல அல்ல, ஷாப்பிங்குக்கு ஈடுபடுறதுல அல்ல. பெண்கள் வீட்டின் வாசல் படி, பஜார் வாசல் படி அல்ல, தேவைக்கு வெளியே செல்வதில் தடை இல்லை. கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடந்துச்சு? இஸ்லாம் சொல்லுது, அழகா வரவேற்றிடுங்கோ, கணவனுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுங்கோ.